சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க இதெல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாதுங்க. இன்னைக்கு நடக்கிற விசேஷத்துக்கு இன்னைக்கு காலையில தான் நீங்க ரூல்ஸ் போடுவீங்களா? ஏங்க ஏன் மேல கோவப்படாதீங்க. என் கையில என்ன இருக்கு? யோ எங்கள்கிட்ட வந்து பேசுறவங்கள்ட்ட தான் நாங்க பேச முடியும். திடீர்னு இப்படி வந்து சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் புரியுது தம்பி. நான் இதுல செய்யறதுக்கு எதுவும் இல்ல. சரி அப்ப யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க. நான் போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க யாருக்கிட்ட பேசணும்? மாப்ள கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் மாமா நீங்க என்ன நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறிய? நம்ம விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். நம்ம காது குத்து வச்சிருக்கோம். என் பிள்ளைக்கு காது குத்துறதுக்கு கறி விருந்து போட்டு மொய் வாங்குறது தானே விசேஷம். இப்போ வந்துட்டு கறி இல்லைன்னா எவனாவது வருவானா? அப்படியே வந்தாலும் காரி துப்ப மாட்டானா? தம்பி இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் தான். ஆனா இப்ப ட்ரஸ்ட் மாறி போச்சு. புதுசா வந்திருக்காரு ட்ரஸ்டி. அவர் ஒரு மாதிரியான ஆளா இருக்காருப்பா. எந்தெந்த நேரத்துல எதை மாத்துறாருன்னு தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உங்க மாமனார்கிட்டயே சொல்லியிருப்பேன் தம்பி. எனக்கே இப்பதான் போனை போட்டு கறியெல்லாம் இந்த கோயில சமைக்க கூடாதுன்னு சொல்லி பட்டுன்னு போனை வச்சுட்டாரு. நானும் எதுவும் செய்யறதுக்கு இல்லப்பா. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. விசேஷத்தை இங்க வச்சுக்கோங்க. விருந்த வேணா 1/2 கிலோமீட்டர் தள்ளி சத்திரம் ஒண்ணு இருக்கு, அங்க வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. யோ மண்டையில மூளை இருக்கா உனக்கு? மாப்ள விசேஷத்துக்கு வரவன் நேரம் இங்க வந்து சாப்பிடாம 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் சாப்பிட சொல்லுவானே எவனாவது? ஏங்க நீங்க ஏங்க இந்த கோயில வந்து பண்ணீங்க? தம்பி என்ன பிரச்சனை? இந்த கோயில்ல கறி சமைக்க கூடாதுன்னு இப்போ வந்து சொல்றாங்க. அதான் மாப்பிள்ள டென்ஷன் ஆயிட்டாரு. மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வாங்க. என்ன மாமா இவனுங்க போடுற புது கண்டிஷன்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? சரிங்க இதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. மாப்பிள்ள எதுக்கு விசேஷம் அதுவுமா கோவப்பட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். ஏமாமா இதுக்கு மேல கோவப்படாம எப்படி இருக்கிறது? ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல. பூஜாரி ஐயா நீங்க பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பாருங்க. போங்க நீங்க வாங்க. நீங்க வாங்க மாப்பிள்ள. பொறுமையா இருங்க வாங்க. என்னையா எப்படி சொல்லிட்டு போறாங்க? என்னையா சைவன்றாங்க? இவங்க போடுற கத்திரிக்காய் முருங்கைக்காகவா கிளம்பி வந்திருக்கோம்? அதானே கறி இல்லாத விருந்துக்கு பேர் என்னையா விருந்து? என்ன மாமா எனக்கு ஒன்றும் சரியா படல மாமா. கறி வச்சா மொய் இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னன்னு பாப்பா பாப்போம். ஐயோ நேரம் ஆக ஆக எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா வருது. ஏன்டி? என் வீட்டுக்காரங்க இருக்கார்ல, எங்க அப்பா முனுக்குன்னா அவர் ஆனு சினுங்குவாரு. 2 பைத்தியமும் சேர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெருசா பிரச்சனை வெடிக்கிறதுக்குள்ள போகணும்னு பாக்குறேன். என்னடா ஒரு வண்டி காணும்டா. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த வண்டியும் காணும் பாரு. என்ன வெயில் அடிக்குது? என்னம்மா இந்த இடத்துல நின்னா எல்லாரும் புலம்பதான் செய்வாங்க. எனக்கே டயர்டா இருக்கு. நான் தானே இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் தி ஷோ. என்னையே இப்படி வெயில்ல நிக்க வச்சு கூட்டிட்டு போலாமா? இது சரியில்லை. இந்த பெரிய மனுஷி 10 நிமிஷம் பாப்போம். இல்லைன்னா உங்க தாத்தாவுக்கு போன் அடிச்சு ஹெலிகாப்டர் அனுப்ப சொல்லலாம். நீ அதுல ஏறி போயிரு. அங்க போய் குதிச்சிரு. சரியா? ஏதோ போன் அடிக்குது. ஹலோ யாரு? அம்மா நான் வண்டி டிரைவர் பேசுறேம்மா. அண்ணன் சொல்லுங்க எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன இடத்துலலாம் காத்துட்டு இருக்கம்மா. அம்மா நீங்க எங்கம்மா இருக்கீங்க? எது காத்து கிடக்குறீங்களா? நாங்க அங்கனே தானே நிக்கிறோம். நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா நீங்க சொன்ன ரோட்ல தான் நிக்கிறேன். ஐயோ ரோடு தெரியாம நிக்கிறீங்களா? என்ன சொல்றது? ஏதாவது அடையாளம் சொல்லுங்க. அம்மா அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் பக்கத்துல நிக்க சொன்னீங்க, அங்கதான் நிக்கிறேன். ஐயா அது பக்கத்துலயே தான் நாங்க நிக்கிறோம். நான் நிக்கிற இடத்துல இருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த வண்டியும் இல்லையே. ரோட்ல நிக்கிறீங்களா? ஆமா நான் ஒரு அடையாளம் சொல்றேன். அதை பார்த்து வரீங்களா? சரி சொல்லுங்க. எங்க எதிர்க்க ஒரு டிராக்டர் நிக்குது. அதை பார்த்து அப்படியே வாங்க. அம்மா அந்த டிராக்டர் தாம்மா நம்ம வண்டி. வாங்க. எது? அந்த டிராக்டர் நம்ம வண்டியா? ஆமாம்மா. டா அங்க கை காட்டுறாரு. இம்புட்டு நேரமா இது இங்க தானே நின்னுட்டு இருந்துச்சு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நம்ம வண்டி. ஆமாம்மா சீக்கிரம் ஏறுங்க. நான் குப்பை அடிக்க போகணும். குப்பை அடிக்க போணுமா? ஆமா. இருங்க. டிராக்டரா? சரி பேசிக்கிட்டு இருங்க. இதா வரேன். சொல்லுமா நீங்க கிளம்பிட்டீங்களா இல்லையா? என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க?
டிராக்டர் அமுச்சு வச்சிருக்கிய, என்ன லூசா நீங்க? இதுல எப்படி நாங்க வருது? என்னமா சொல்ற? டிராக்டரா? ஆமாப்பா, டிராக்டர் தான் வந்திருக்கு. புள்ளைங்களா வச்சுக்கிட்டு இப்ப வெயில நான் எப்படி வருவேன்? எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல டிரைவர்கிட்ட போனை கொடு. இருங்க அண்ணே, இங்க வாங்க. எங்க அப்பா பேசணுமா? இந்தாங்க. சொல்லுங்கய்யா. ஏப்பா கண்ணப்பன்ட்ட கார்ல அனுப்ப சொன்னேன். ஆமாய்யா, கார் ரிப்பேர் ஆகி போச்சுயா. அப்புறம் எங்க கம்பெனில வேற வண்டி இல்ல, அதனால மேனேஜர் டிராக்டர் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாருயா. கண்ணப்ப எங்க போனாரு? ஐயா பிளைட்ல போயிட்டாரு, கான்டாக்ட் பண்ண முடியலையா. அப்படியா? ஆமாய்யா, அதுவும் தோட்டத்துல குப்பை எடுத்துட்டு வண்டி தூக்கிட்டு வந்தேன் ஐயா, அர்ஜென்ட்னு. சரி, நான் கண்ணப்பட்ட பேசிக்கிறேன். என் பொண்ணுகிட்ட போனை கொடு. சரிங்க. அம்மா இந்தாங்கம்மா, வாங்கம்மா சீக்கிரம் வண்டியில இருங்க. நந்தினி சொதப்பிட்டாங்க, என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பண்ணணும்? இப்ப இந்த வண்டியில ஏறி வரணுமா நானு? நந்தினி, இப்ப என்கிட்ட ஏன் கோவப்படுற? ஒத்த ஏழை அம்புட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கேன். நிலைமையை புரிஞ்சுக்கோமா. பா என்னப்பா, இந்த விஷயத்துல கொஞ்சம் சூதானமா இருக்க வேணாமா? நிலைமையை புரிஞ்சுக்கோங்கிறீங்க அசால்ட்டா. கொஞ்சம் பொறுமையா இருமா. விடு. அம்மாடி, நானே இங்க ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். நீ ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுறாத. இப்ப நான் என்னப்பா முன்கூட்டி என்ன இப்ப அங்கிட்ட என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல தம்பி, இந்த கண்ணப்பன் டிராக்டர் அனுப்பி விட்டானா. என்னது டிராக்டரா? ஆமா. ஏங்க என்னங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிய? இதான் உங்க லட்சணமா? என்னது கதிரா? அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. நான் நல்லது நினைச்சு பண்ணா ஏதாவது போய் தப்பா முடிஞ்சிருது. என்னையவே குறை சொல்லுங்க. நந்தினி குடு, என்கிட்ட குடு. அப்பா அப்பா, இதுலயே வந்துருவோம்ப்பா. நீங்க அங்க எல்லா ஏற்பாடையும் பாத்துக்குங்க, நாங்க வந்து சேர்ந்துடுறோம். சரிங்களா? சரிம்மா சரிம்மா, நல்லது. பத்திரமா வந்து சேருங்க. நந்தினி நீ எதுவும் கோச்சிக்காத, கிளம்புவோம் வா. பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படிக்கா? வேற எதுவும் யோசிப்போமா? ஊர்ல மூத்தாக்கு தெரிஞ்ச எவனாவது பார்த்தானா ரொம்ப அசிங்கமாயிரும். சித்தி, ஊர்ல இருக்கவங்க என்ன சொன்னா என்ன சித்தி? நமக்கு நம்ம ஃபீலிங் தான் முக்கியம் சித்தி. நம்ம முன்ன இப்படி எல்லாம் போனதே இல்ல. ஜாலியா இருக்கும் சித்தி. வாங்க வாங்க போலாம். ஆமாடி, உனக்கு இதெல்லாம் ஜாலியா இருக்கா? என்ன ஐசு? அக்கா நானும் போனதில்லக்கா, வாங்க போனா ஜாலியா இருக்கும். வாங்க சித்தி போலாம். வாங்க வாங்க. வா வா. சரி இரு, என்ன பண்றது? இன்னைக்கு இதுதான் விதிச்சிருக்கு நமக்கு. வா வா. ஆரம்பமே களை கட்டுது. போக போக என்னெல்லாம் பார்க்கணுமோ.